மாசமா இருக்கு, என் மருமக மாசமா இருக்கு, என் புள்ள வந்து பாத்துட்டு செத்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை. இப்படி விலகி வீட்டுக்கு போகலான்னு விலகும் போது இந்த தட்டிக்கிட்ட எல்லாம் இடிச்சு விழுந்து அந்த 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி மேல ஃபுல்லா ஏறி இருக்காங்க. போன் பண்ணி ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஓ பாருங்க, இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பாருங்க. ஊர் மக்கள் தான் சொல்லிருக்காங்க இவ்வளவு பேர் வராங்க, எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க சொன்ன டைம் படியே 3 மணிக்கு என்னமோ வரணும் போல அவர் அந்த இடத்துக்கு. ஆனா வந்திருக்காரு 7 மணிக்கு. 7 மணிக்கு வந்திருக்காரு. இருட்டிச்சு, ஃபுல்லா இருட்டின போது உள்ள வராரு. 7 மணி கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா 12:45 அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆமா 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 11 மணில இருந்து 12:45 பேசுற மாதிரி தான் தாவேக்கோட பர்மிஷன் போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம் நிப்பான் இவன். என்னன்னா விலகி போயிட்டா திரும்ப வந்து அவரை பார்க்க முடியாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் சார் இருப்பீங்க? பச்சையா சொல்ற, நானே விஜய் ரசிகர் தானே, நானே விஜய் ரசிகர் தான் சார். ஓ நான் விஜய் ரசிகருங்கிறதுக்காக எத்தனை பேர் திட்டு வாங்கிருக்கேன்னு எனக்கு தெரியும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது. சரியா? எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அங்க நின்னவன் எனக்கும் அண்ணன் தம்பி தானே. ஆமா, என்ன மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். விஜய் முழு பொறுப்பை எடுத்துக்கணும். என்னன்னா நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொழுது அரசியல் கட்சி இப்படிதான் தொடங்கணும்னு உங்கள்ட்ட எந்த அடிப்படையுமே இல்லாம துவங்கிட்டீங்க. உங்க இதுல வந்து யார் ஆபீஸ் பேரரசுன்னு யாருக்கும் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு தனி ஒரு ஆளா நின்றீங்கல்ல. அப்ப நீங்க இதுக்கும் நீங்க தனி ஒரு ஆளா பொறுப்பெடுத்து